ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் சஃப்டு மிளகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸை தயார் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க, ப்ரெட்டை போய் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். அதை நம்ம ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக வறுப்பட்டு வந்திருக்கு. நான் பஜ்ஜி மிளகா 4 எடுத்திருக்கேன். நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளாரக்குள்ள விதையெல்லாம் வெளியில் எடுத்துக்கினேன். அதில் தான் நம்ம ஸ்டஃபிங் உள்ளார்க்க வைப்போம். எனக்கு பெரிய சைஸ் மிளகா தான் கிடச்சிச்சு. நான் அந்த மாதிரி 4 மிளகாவிலையும் நான் உள்ளார்க்குள்ள விதையெல்லாம் எடுத்துடுறேன். பாருங்கள், எல்லா மிளகாவிலையும் நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டோம். வாங்க ஸ்டஃபிங் தயார் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அந்த பவுலில் நான் பன்னீர் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அது ஒரு கப் எடுத்திருக்கேன். துருவிக்கங்க நீங்களும். நானும் துருவி தான் வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மல்லிக்கீரை சும்மா 2 தூவிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா பனைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், பன்னீர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை நல்லா பனைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்த்துடக்கூடாது. நம்ம அதிலே பனைஞ்சிடலாம். வெளியில் நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்காக மைதா 2 ஸ்பூன் எடுத்து, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம இந்த மாதிரி கிளக்கி வச்சுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க. ஏன்னா மேலே நம்ம கோட்டிங் கொடுக்க தான். அது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த மிளகா மேலே இந்த மாவு ஒட்டும். ப்ரெட்டும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெட் க்ரம்ஸும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம இப்போ மிளகாவுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்குவோம். வெங்காயம், பன்னீர் எல்லாம் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா உள்ளார்க்க கொஞ்சம் உடச்சிடாமல் நீக்கி உள்ளார்க்க ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளார்க்க ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லா மிளகாவையும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தலைவாணிக்கு பஞ்சு திணிப்போம்ல, அந்த மாதிரி திணிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாவில் இந்த மிளகாவை நல்லா நனைச்சி நல்லா கோட் பண்ணினேன். இந்த மிளகாவை முன்னாடியே நீங்கள் நல்லா கழுவி இருக்கணும். அப்போ தான் அது மேலே மாவு நல்லா ஒட்டும். இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து நல்லா கோட்டிங் கொடுங்க. மிளகா பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்குறேன். நம்ம ஆபரேஷன் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துலையும் நல்லா கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் ஸ்டெஃபிங் வெளியில் வராது.
பிரெட் க்ரம்ஸில் இப்போ வந்து நம்ம புரட்டி எடுத்துலாம். பிரெட் க்ரம்ஸில் ஈரக்கையை போடாதீங்க, அப்புறம் வந்து கட்டி திரண்டுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்து அது மேலே நல்லா கோட்டிங் கொடுங்க. மாவு இருக்கிறதுனால நல்லா பிரெட் க்ரம்ஸ் அதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. மீடியம் சூடில் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து மைதா மாவில் கோட் பண்ணலண்டா பச்சி மாவில் கூட நீங்கள் கோட் பண்ணி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக பொன்னிறமாக சவந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இப்போ ஆவி பறக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளார நல்லா மசாலாவோட காரசாரமாக இருக்கும். வாங்க, இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப்